Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th standard chapter 3 exercise 3.14ல first sum பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா write each of the following in terms of alpha plus beta and alpha beta. அதாவது கொடுத்துருக்கிற ஃபாலோயிங்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சரில் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டான்னு மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். கொஷின் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை சால்வ் பண்ணும்போது இது மட்டும்தான் நிற்கணும் ஃபைனல் ஆன்சரில், வேறு எதுவுமே வரக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் த ரூல். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன், 2 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க, அடிஷன். கரெக்டாக? ஸோ நம்ம எப்படி 2 ஃப்ராக்ஷனை எப்போ ஆட் பண்ணுவோம்? டினாமினேட்டர் வந்து சேமாக இருந்தால் தான் 2 நியூமரேட்டரையும் ஆட் பண்ண முடியும். இப்போ இங்கே டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் எடுப்போம். ஸோ 3 பீட்டாக்கும் 3 ஆல்ஃபாக்கும் எல்சிஎம் பாருங்கள், 3 பீட்டா அண்ட் 3 ஆல்ஃபா. ஃபஸ்ட் எல்சிஎம்னா என்னது? ஃபஸ்ட்டு காமன் எலமெண்ட்ஸ் எழுதிடுவோம் 3, அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 3 ஆல்ஃபா பீட்டா. ஸோ நான் அதை வந்து டினாமினேட்டரில் எழுதிக்கிட்டேன். ஓகே, எல்சிஎம் வந்து 3 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இப்போது இந்த எல்சிஎம் நம்பர் வந்து நம்ம இங்கேயும் வர வைக்கணும், இங்கேயும் வர வைக்கணும். கரெக்டாக? அதுக்கு நம்ம ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா? இந்த 3 ஆல்ஃபா பீட்டா வந்து இந்த ஃப்ராக்ஷன் டினாமினேட்டர்லேயும் வரணும், இந்த ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர்லேயும் வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஆல்ஃபா பீட்டா வரணும். ஸோ வரத்துக்காக இங்கே 3 பீட்டா தான் இருக்குது. இன்னொன்று ஒரு ஆல்ஃபா மட்டும் நான் சேர்க்கணும். அப்போ தான் இங்கே வந்து 3 ஆல்ஃபா பீட்டா வரும். இப்போ நம்ம டினாமினேட்டர் எது கூட மல்டிப்ளை பண்ணமோ நியூமரேட்டரையும் அது கூடயே மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? இப்போது டினாமினேட்டர் 3 ஆல்ஃபா பீட்டா வந்ததுனால அப்படியே எழுதியாச்சு. ஆல்ரெடி டினாமினேட்டர் வந்து காமனாக எழுதியாச்சு. ஸோ நியூமரேட்டர் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா ஸ்கொயர். புரியுதுங்களா? இங்கே வேணால் நீங்கள் ஒரு ஸ்டெப் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேணால் இது எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இங்கே 3 ஆல்ஃபா பீட்டா வரணும்னா ஒரே ஒரு பீட்டாவை நான் சேர்க்கணும். கரெக்டாக? பீட்டா. ஸோ இங்கே டினாமினேட்டரில் நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பரை நியூமரேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும்னா பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணியாச்சு. சேமாக இருந்தால் டினாமினேட்டர் 1 டைம் எழுதிட்டு நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை 3 ஆல்ஃபா பீட்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம புக்கில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது இந்த எக்ஸசைஸ்க்குள்ளேயே, அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இந்த ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஃபார்முலா வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருந்து தான் வந்துச்சு, வேறு எங்கேயும் கிடையாது. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதில் வந்து நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் வேணும்னா 2ab இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2ab ஆகிடும். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab தான் எனது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே ஏபிக்கு பதிலாக இங்கே ஆல்ஃபா பீட்டா போட்டு இந்த ஃபார்முலாவை நான் வந்து மாடுலேட் பண்ணியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலாம் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக எப்படி நிற்கிது பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த நம்பர்லாம் இருக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் சம்மும் ப்ராடக்ட்டும் தான் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ முடிச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்சிஎம், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டாக்கும் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு காமன் எலமெண்ட்ஸ். ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஆல்ஃபா இருக்குது. ஸோ இதில் காமன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் தான் காமன். அதாவது ஒரு வேரியபிள் வந்து ரெண்டுத்துலையுமே இருந்துச்சுன்னா நம்ம பவர் எது அதிகமோ அதான் எல்சிஎம். நம்ம ஆல்ரெடி போன எக்ஸசைஸ்லலாம் படிச்சிருக்கோம் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு, இல்லையா? இந்த சாப்டர் 3லேயே படிச்சிருக்கோம். அதாவது எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் எல்சிஎம். அதே மாதிரி பீட்டாவில் பார்த்திங்கன்னா எது பெரிய பவரோ பி ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் தான் என்னது, எல்சிஎம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எல்சிஎம் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வேணும்னா ஒன்று தான் மிஸ் ஆகுது, என்னதுன்னா பீட்டா. அதை நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா பீட்டா பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இந்த ஸ்டெப்பு உங்கள் இஷ்டம், எழுதுனாலும் எழுதலாம், இல்லை டேரெக்டாக இதை கூட எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேயும் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வரணும்னா என்ன மிஸ் ஆகுதுன்னா பீட்டா ஸ்கொயர் இருக்குது, ஆல்ஃபா ஒரு ஆல்ஃபா தான் இருக்குது. அப்போ ஒரு ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு நியூமரேட்டர் கூடயும் டினாமினேட்டர் கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 1 இன்ட்டு ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா பை இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் சேம் ஆனதுனால நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ண போகிறோம். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ இதை வந்து மாற்றி எழுதிக்கிறேன் ஆர்டரா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா பீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? கரெக்டாக, ஏன்னா ப்ராடக்ட்டில் வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருந்தால் நம்ம ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் தானே, ஸோ ஏபி தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுவே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதக்கூடாது, ராங். ஓகே, அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருந்துன்னா சேர்த்து எழுதக்கூடாது, ப்ராடக்ட்டில் எழுதிக்கலாம், அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷன் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. ஸோ இது பாருங்கள் எப்படி பண்ணணும்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் தான், நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, இதை 3 ஆல்ஃபா வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் -1 ரெண்டுத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணலாம், டேரெக்டாக நான் பண்ண போகிறேன். 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா, பார்த்தீங்கன்னா 3 3s are 9 ஆல்ஃபா பீட்டா. இந்த ஸ்டெப்பு நீங்கள் எழுதுனாலும் எழுதிக்கலாம், 3 ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா உங்கள் இஷ்டம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ 3 ஆல்ஃபா கூட -1 மல்டிப்ளை பண்ணால் -3 ஆல்ஃபா. கரெக்டாக 3 ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து 3 ஆல்ஃபா, மைனஸ் இருக்கிறதுனால அப்படி மைனஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ -1 கூட இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சைனை வந்து விட்டுறக்கூடாது, சரிங்களா? ஸோ 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும், மைனஸ் இருக்கிறதுனால சைன் மாறும். இது வந்து மைனஸ் ஆகிடும், இது வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ -3 பீட்டா ப்ளஸ் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 ஆல்ஃபா பீட்டா அப்படியே வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா -3 காமனாக இருக்குது, ஸோ வெளியே எடுத்துடலாமா? இங்கேயும் -3 இருக்குது, இங்கேயும் -3 இருக்குது, வெளியே காமனாக எடுத்துடலாம். பேலன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பீட்டான்னு ஆகிடும். ஏன்னா மைனஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம்ல, மைனஸை வெளியே எடுத்துட்டோன்னா ஆப்போசிட் சைன், இந்த மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸில் இருக்கிறதும் ப்ளஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இந்த +1 அப்படியே போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதியாச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே இந்த ஆல்ஃபா பீட்டாவில் எதுவுமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, ஒன்லி ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் இருக்கணும். இந்த மாதிரி ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பை பீட்டா இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, ஒன்லி ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருந்துச்சுன்னா சம் முடிஞ்சிருச்சு, அதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுக்கணும், பீட்டாக்கும் ஆல்ஃபாக்கும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஒன்றும் இல்லை, எதுவுமே காமன் இல்லை, அப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்க வேண்டியதான். எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதோட எல்சிஎம் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு வந்ததுனால இங்கே காமனாக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இங்கே ஆல்ஃபா பீட்டா வரணும், இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா வரணும். ஸோ இங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மிஸ் ஆகுது, அப்போ இதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஆல்ஃபா இருக்குது, பீட்டா மிஸ் ஆகுது, அப்போ பீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இதை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராக்கெட் போட மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆல்ஃபாயும் இதையும் மல்டிப்ளை பண்ணோம், ஆல்ஃபாவோட இந்த 3யும் மல்டிப்ளை பண்ணோம், விட்டுறக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 ப்ராக்கெட்டில் போட்டுக்கிட்டேன், ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 பை டினாமினேட்டர், காமன் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அப்படி போட்டாச்சு. இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் தான், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 3 ஆல்ஃபா. ஓகே, நெக்ஸ்ட் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா பீட்டா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு 3 3 பீட்டா. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போது இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை ஒன்றா நான் எழுதிக்கிறேன் பக்கத்து பக்கத்தில், ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுத்துலேயும் 3 காமனாக இருக்குல்ல, வெளியே எடுக்கலாம்ல, அதனால். ஓகே, பை ஆல்ஃபா பீட்டா அப்படியே போட்டாச்சு. டினாமினேட்டர் ஆல்ஃபா பீட்டான்னு தான் வந்துருச்சு, ஸோ டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். நியூமரேட்டர் இப்போ சம் சேஞ்சஸ் பண்ணணும், ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டான்னு மட்டும்தான் இருக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறேன், ப்ளஸ் இதுலேருந்து 3 காமனாக எடுத்தால் பேலன்ஸ் இருக்கிறது ஒரு ஆல்ஃபா ஒரு பீட்டா. இப்போ இதுவுமே ஓகே ஆகிடுச்சு. இந்த டேர்ம் தான் பார்க்கணும். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. புரியுதுங்களா?
நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த அப்படியே எழுதியாச்சு பை ஆல்ஃபா பீட்டா. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா மட்டும்தான் இருக்கணும். பாருங்கள் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.